வணக்கம் நண்பர்களே. 47வது சென்னை புத்தக கண்காட்சி இப்போ OMCA கிரவுண்ட்ஸில் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரையும் நடக்கிறது. இதில் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப அதிகமான அரங்குகள், அதாவது கிட்டத்தட்ட 900 அரங்குகள், அதில் விதவிதமான புத்தகங்கள், அதில் நிறைய புத்தகத்தோட வெளியீட்டு விழா கூட நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழா கூட நடந்தது. இந்த புத்தக கண்காட்சியை பற்றி ஒரு வாசகனா டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? வணக்கம். சென்னையில் வருடம் நடக்கின்ற புத்தக கண்காட்சி மிகவும் சிறப்பானது. இந்த முறை 47வது ஆண்டு புத்தக கண்காட்சி மிகச் சிறப்பாக OMCA மைதானத்தில் நடக்கின்றது. ஏராளமான புத்தகங்கள், ஏராளமான எழுத்தாளர்கள், ஏராளமான சப்ஜெக்ட்ஸ், எல்லாத்துலேயுமே நிறைய புத்தகங்கள், கிட்டத்தட்ட 900 ஸ்டால்ஸ் இருக்கு. அதனால நாம் எல்லாரும் நேராக அது ஒரு விழாவாக கொண்டாடணும். புத்தகத்தை வாசிப்பது என்பது அருகி வரும் இந்த காலத்தில் நாம் நம்முடைய குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அந்த புத்தக கண்காட்சிக்கு சென்று இருக்கின்ற அத்தனை புத்தகங்களையும் பார்த்து வேண்டுகின்ற புத்தகங்களெல்லாம் வாங்கி நாம் அவசியமாக வாசிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வாசிப்பு என்பது நம்முடைய பார்வையை அகலப்படுத்துகிறது. ஒரு தொலைநோக்கு பார்வை, சமூகத்தை பற்றிய ஒரு சிந்தனை, உலகளாவிய அறிவு போன்றவை அதிகமாக நமக்கு வளர்வதற்கு புத்தகங்கள் தான் துணை செய்கின்றன. எவ்வளவுதான் இணையத்திலையும் செல்லுலையும் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் படித்தா கூட புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு படிப்பதை போன்ற ஒரு சுகம், ஒரு வாசிப்பு அனுபவம் எங்கேயுமே கிடைக்காது. அன்பர்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தக கண்காட்சியில் கிட்டத்தட்ட 900 அரங்குகள். எல்லா அரங்குக்கும் நம்மளால போக முடியாது, எல்லா அரங்குக்கும் போய் எல்லா புத்தகங்களையும் நம்மளால பார்க்க முடியாது. சரி, ஒரு புத்தக கண்காட்சியை நாம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதை பத்தி டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன் என்ன சொல்றார்? அங்கு போய் புத்தகங்களை தேடுவோம் என்பதை விட என்னென்ன புத்தகங்கள் வேண்டும், எந்தெந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பதை ஒரு லிஸ்ட் மாதிரி, என்னென்ன புத்தகங்கள் வேணும் அல்லது எந்தெந்த பதிப்பகங்களை நாம் சென்று பார்க்க வேண்டும் என்பதை ஒரு குறிப்பெடுத்து கொண்டு சென்றோமேனால் நம்முடைய வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதோடு இல்லாமல் இப்போ எல்லா அரங்குகளையும் எல்லா பதிப்பகத்தோட புத்தகங்களும் கிடைப்பதால் நம்ம ரொம்ப அலைஞ்சு திரிஞ்செல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பழைய புத்தகங்கள், அது பழைய புத்தகங்கள்னா மூத்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள், இன்றைய எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள், நிறைய ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு, வரலாறு, ஃபிக்ஷன், எல்லா வகையான புத்தகங்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் போது நமக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நமக்கு தேர்ந்தெடுக்க ஒரு சாய்ஸ்ன்னு சொல்றோம், அது நிறைய இருக்கு. அதனால நாம் அனைவரும் இந்த புத்தக கண்காட்சிக்கு சென்று புத்தகங்களை எல்லாம் பார்த்து வேண்டிய புத்தகங்களை வாங்கி படித்து வாசித்து அனுபவத்தையும் நம்முடைய உலகளாவிய அறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு வாசகனா டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன் சொன்னதை கேட்டீங்க. இப்போ ஒரு அரங்க உரிமையாளரா, ஒரு புத்தக விற்பனையாளரா நம்ம விருட்சம் அழகிய சிங்கர் இந்த விருட்சம் அப்படிங்கிற ஒரு சிட்டுகள் அதை நடத்திட்டு இருக்கார், வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் இங்க புத்தக கண்காட்சியில பல வருஷங்களா அரங்கம் அமைச்சு, இன்ஃபேக்ட் முதல்ல ஒரு ஸ்டால் தான் எடுத்துட்டு இருக்காரு, இப்போ 2 ஸ்டால் எடுத்துட்டு இருக்காரு. இந்த தடவை 444, 445 இந்த 2 ஸ்டாலையும் எடுத்திருக்காரு. அவர் இந்த புத்தக கண்காட்சியை பத்தி ஒரு விற்பனையாளரா என்ன சொல்றார் அப்படின்னு கேட்போமா? வணக்கம், என் பெயர் அழகிய சிங்கர். கிட்டத்தட்ட இந்த புத்தக கண்காட்சியில் நான் 20-30 வருடங்களாக வந்துட்டுருக்கேன். பெருசாக இதில் அந்த புத்தக கண்காட்சியில் வியாபாரம் மூலம் எதிர்பார்க்கல. புத்தகங்களோட நான் இந்த புத்தக கண்காட்சியில் புத்தகங்களோடு இருக்கேன், அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். நான் என்னன்னா, இதில் நான் ஒரு சாதாரண பதிப்பாளர். நான் பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், வங்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப குறைவாக புத்தகங்கள் போட்டிருந்தேன், 1 அல்லது 2. அப்புறம் என் நண்பர்கள் சில பேருடைய புத்தகங்கள் வரவே இல்லை. உதாரணமாக ஞானக்குத்தன் ஒரு முக்கியமான கவிஞர். தமிழில் பாரதிக்கு பிறகு சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் ஞானக்குத்தன். ஆனால் இதை இன்னைக்கு யாராவது சொன்னாக்க நம்ப மாட்டாங்க, ஆனால் பின்னாடி அவங்க நம்புவாங்க. பின்னாடி அவர் எப்படி எழுதியிருக்கார் கவிதைகள்னு தெரியும் அவங்களுக்கு. இது என்னன்னா, எதுக்கு இதை ஞானக்குத்தனை சொல்கிறேன்னா, என் கூட அவர் இருந்தார். என் கூட நான் ஒரு விருட்சங்கிற பத்திரிகை நடத்தினேன். அந்த பத்திரிகைக்கு அவர் ஒரு சப்போர்ட்டை முதுகெலும்பாக இருந்தார். அவர் அசோகமித்திரன் மாதிரி இருந்தார்.
பிரமிழ்னு ஒருத்தர் இருந்தார். அது மாதிரி பிரமிழ் இன்னொரு கவிஞர், வெங்கட் சாமிநாதன் ஒரு விமர்சகர் இருந்தார். இப்படி எல்லாரும் முக்கியமான எழுத்தாளர் நண்பர்கள் இருந்தாங்க. எனக்கு அவங்களோட பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க எழுத்துக்களை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். சரி சார், இந்த வருஷம் புஸ்தக கண்காட்சிக்கு எப்படி ஆதரவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து புத்தக கண்காட்சி மூலமாக கொஞ்சமாக புத்தகம் போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய புத்தகங்களை ஒரு 35 போட்டிருப்பேன். 35 புத்தகங்கள், பெரிய சிறுகதை தொகுப்பு, கவிதை தொகுப்பு எல்லாம் கொண்டு வந்தேன். ஒவ்வொரு வருடமும் இந்த புத்தக கண்காட்சியில் எதிர்பார்ப்பு குறைஞ்சிட்டே வருது. இந்த சேல்ஸ் வந்து அடிப்படையில் ரொம்ப குறைச்சலாக போயிட்டு இருக்கு. இந்த இதுவும் ரொம்ப மோசமாக இருக்குது இது வரைக்கும். அது என்ன காரணம் தெரியல. அதாவது நிறையா ஸ்டால்கள் அதிகமாகிடுச்சு. 800 ஸ்டால்கள் மேலே ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து பல ஊரில் வந்து இப்போ வந்து புத்தக கண்காட்சி நடக்குது. அதனால் சென்னைக்கு வந்து புத்தகம் வாங்கணும்னு தோணலை. அப்புறம் ரெண்டாவது இன்டர்நெட்டு, அப்புறம் டிவி, இது மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாதிப்பெல்லாம் அந்த புத்தக கண்காட்சியில் இருக்குது. புத்தக கண்காட்சி பார்க்க அதிகமாக கூட்டம் வர மாதிரி இருக்கும். எல்லாம் வேடிக்கை தான் பார்க்க வராங்களே தவிர புத்தகங்கள் வாங்க வர்றதில்லை. இது ஒரு பெரிய இடி தான். புத்தக கண்காட்சிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் இல்லை. ஆதரவு இல்லைன்னு சொல்றாரு. ஆதரவு இல்லைன்னா எதுக்காக வருஷம் இப்படி ஸ்டால் போடுறாரு? புத்தக கண்காட்சியில் அதை புத்தகங்களை பார்க்கறது தான் ஒரு சந்தோஷமான விஷயம். புத்தக கண்காட்சியில் புத்தகம் விற்கலாங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. பல எழுத்தாளர்களை நான் சந்திக்கிறேன். பல புத்தகங்களை பற்றி எனக்கு அறிமுகம் கிடைக்கிறது. தொடர்ந்து இது எனக்கு ஆதரவு கொடுக்குற நண்பர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இது வந்து புத்தகம் விற்கலைங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் இதன் மூலம் நண்பர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் தான் முக்கியம். பல புதிய புத்தகங்களை அறிமுகம் கிடைக்கிறது. இது என்னுடைய புத்தகங்கள் ஒன்றே கிடையாது. நம்ம நண்பர்களுடைய வாங்கி விலைக்கு வாங்கி விற்கிறேன் நான். அதாவது புத்தகங்களையும் கூட நான் கொள்முதல் செய்து புதிதாக யாராவது எழுதி என்கிட்ட புத்தகம் கொடுத்தா நான் அதை விற்க முயற்சி செய்யணும். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம், மகிழ்ச்சியான விஷயம். சந்தோஷமாக தான் இதை ஏற்றுக்கிறேன் நான். என்னுடைய மிகச்சிறந்த நண்பன் புஸ்தகம் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொன்னான். அழகிய சிங்கரை பொறுத்தவரை அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவர் புஸ்தகத்தோட தான் வாழறார், புஸ்தகத்தை தான் சுவாசிக்கிறார். அதனால தான் விடாம, அதிக ஆதரவு இல்லைனாலும் விடாம இந்த புத்தக கண்காட்சியில அரங்கம் அமைச்சிருக்கார். சொன்னா நம்ப மாட்டீங்க, மாம்பலத்துல அவர் ஒரு பிளாட் வச்சிருக்காரு. அந்த பிளாட்டுக்கு போனீங்கன்னா வெறும் புஸ்தகம் தான். புஸ்தகத்துக்காகவே ஒரு பிளாட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1000 புத்தகங்கள் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சேனலைஸ் பண்ணி ஒரு லைப்ரரி பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ புஸ்தகம் சொல்றீங்களே, இந்த புஸ்தகத்தை கையில எடுத்து படிக்கிறது தாங்க ஆனந்தம். டாக்டர் பாஸ்கரன் சொன்னாரே, அது 100க்கு 100 உண்மை. நான் அதை நம்புறேன். புத்தகத்தை கையில எடுத்து பிரிச்சு அந்த புத்தகம் மனத்தோட படிக்கிறதுல இருக்கிற ஆனந்தம் இருக்கே, அது கண்டிப்பா இந்த டிஜிட்டல் மீடியால வராதுங்க. நீங்களும் அதை ஒத்துப்பீங்க தானே? மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க SL நானும். வணக்கம்.